ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று ஃபுல்லாக ஓட் கவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிட்டத்தட்ட 2-2:30 வரைக்கும் முழிச்சிருந்தோம். ஏன்னா 108 சீட்ஸில் தானே விக்ட்ரி, இன்னும் 10 சீட்டு வேணுமே. ஸோ நேற்று ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் எனர்ஜி வாஸ் வெரி ஃப்ரெஷ். இந்த நம்ம ஆசைப்படுற டைட்டில்னு ஒன்று இருக்கும்ல, பார்க்க விரும்புகிற டைட்டில் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை காலையில் பார்த்ததும் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். அப்படி என்ன தம்ப்நெயில்னு கேட்குறீங்களா? எம்ஜிஆரையே முறியடிச்சிட்டாரு அப்படிங்கிற தம்ப்நெயில் தான் அது. எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சீமான் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறது, தமிழனே தமிழன் ஆளணும், திராவிடன்லாம் ஆள வேணாம். ஓகே, ஈவன் எம்ஜிஆர் வாஸ் மலையாளி இல்லை, அவரும் திராவிடன் தானே. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி விஜய் ஜெயிச்சது. சம்வேர் டீப் வித்தின் அந்த எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நாங்கள்லாம் எப்படியும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தானே இந்த லைஃப் பர்பஸை வாழ்கிறோம். ஏன் விஜய்க்கு அது லைஃப் பர்பஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தோணுச்சு. ஆனால் அப்போ புரியல விஜய் சொல்லும் போது, விஜய் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் இருக்காரு அப்படிங்கிறது. இப்போ புரிஞ்சிருச்சு அது எமோஷனல் கனெக்ட். ஸோ இட் வாஸ் லைக் தேட். யூஸ்வலாக எனக்கு பாலிட்டிக்ஸ் பிடிக்காது, பேசுறதுக்கு பிடிக்காது. ஐ ஒன்ட் ஈவன் பாதர். யார் ஆட்சி செஞ்சாலும் ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, நாம சம்பாரிச்சாதான் நமக்கு சோறு அப்படின்னு நினைக்கிற டைப். அந்த கட்சி தான் நான். ஓகேயா? ஸோ பட் ஆனால் விஜய் ஜெயிச்சது அப்படிங்கிறது எல்லா வீட்டுக்குள்ளேயுமே அவங்களே ஜெயிச்ச அளவுக்கான எமோஷனல் கனெக்டை கொடுத்துருக்கு. ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி. நான் தூங்கும் போதே ஐயோ 108 சீட்டு தானே இருக்கு அப்படிங்கிறதோடய தூங்கினேனா, காலையில் எந்திரிக்கும் போது இந்த டைட்டில் எல்லாம் பார்த்தேனா, அந்த உள்ளார்த்தமாக ஒரு ஹாப்பினஸோடய எந்திரிப்போம்ல, லைக் தேட். இன்னைக்கு விடிஞ்சதே அப்படிதான் விடிஞ்சது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நம்மளோட ரொட்டீனுக்கு வருவோம் இனி அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தட் எனர்ஜி ஷிஃப்டட். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி இப்போ டிவிகே ஜெயிச்ச மாதிரி ட்வின் ஃப்ளேம்ஸ் எல்லாரும் அதாவது ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே, மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிச்சிடணும். அவங்கவுங்க சோல்மேட் 85%, 90%, 98% சோல்மேட்டை கண்டுபிடிச்சிடணும். எல்லாம் அவங்கவுங்க டிவைன் பார்ட்னர்ஸோட வாழணும். தெரு ஃபுல்லாக டிவைன் பார்ட்னர்ஸ். அதாவது இப்போது நான் இந்த பிலீஃப் சிஸ்டம் வச்சுருக்கேன், நீ இந்த பிலீஃப் சிஸ்டம் வச்சுருக்கேன், பேசும்போதே எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாரும் மூஞ்சிலையும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான உத்வேகம், அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாழ போகிறோங்கிற சந்தோஷம், பூரிப்பு, இதெல்லாம் அந்த ஃபேஸில் பார்க்கும்போது மொத்த தமிழ்நாடே ஒரு சோல் ஃபேமிலியாக திரண்டு நிற்கிறத பார்த்து ரசிக்கும் போது எனக்கு எப்படி சொல்கிறது, எத்தனை யுனைடெட் ட்வின் ஃப்ளேம்ஸ் இருக்காங்களோ எல்லாருமே தைரியமாக கரேஜியஸாக வெளிவாங்க. அப்படிங்கும்போது when they are all united together, நான் சொல்கிறது ட்வின் ஃப்ளேம் யூனியன் சொல்லலை, யுனைடெட் ட்வின் ஃப்ளேம்ஸ் எல்லாம் யுனைட் ஆகும்போது எப்படி இருக்கும் ஜெகஜோதியா, எப்படி அந்த விக்ட்ரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ டெஃபினட்டாக இந்த ஜியோகிராஃபிக் கிரிட்டில் புதிய எப்படி சொல்றது, நியூ எர்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய லீடர்ஸாக நம்ம எல்லாருமே இருப்போம் அப்படிங்கிறது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. இது அபரிவிதமான கற்பனை தான், ஆனாலும் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அது ஒரு விஷனரியாக பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இந்த பழைய தலைமுறை, கசப்பான ஒரு தலைமுறை, என்ன புருஷன் செஞ்சாலும் அடியை மிதியை வாங்கிட்டு அந்த புருஷன் காலடியிலே கிடக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட்னு தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சு கம்ப்ளீட்லி ஃபினான்ஷியலி, எமோஷ்னலி, எப்படி சொல்கிறது, ஃபிசிக்கலி அந்த ஹஸ்பண்ட் கூடயே டிபெண்ட் ஆகி வாழ்ந்திருந்த சமூகம் மாறி அப்படி இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக கில்லியாக ஒவ்வொரு பொண்ணும் கிளம்பி, மனசுக்காக தான் மனசாட்சியே. ஓகேயா? நீயும் நானும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ், 2 பேரும் சேர்ந்தாதான் லைஃப் மிஷன். தனித்தனியாக இருக்கும்போது இண்டிவிஜுவல் லைஃப் பர்பஸ் அதெல்லாம் ஓகே, இருந்தாலும் நீ ஒரு ஹோல் அண்ட் கம்ப்ளீட் சோல், நான் ஒரு ஹோல் அண்ட் கம்ப்ளீட். 2 பேரும் ஹாஃப் கிடையாது, 2 பேரும் ஒரே சோல்னாலும் நான் மாஸ்குலைன் பொலாரிட்டி, அதாவது நீ ஃபெமினைன் பொலாரிட்டி, நான் ஃபெமினைன் பொலாரிட்டி, நீ மாஸ்குலைன் பொலாரிட்டி, 2 பேருமே ஹோல் அண்ட் கம்ப்ளீட் தான். when we unite we are more whole and complete. இப்படி இருக்கிற பேச்சுக்கள் எப்படி இருக்கும், எப்படி முன்னோக்கி நகரும். ஆக்சுவலி I'm very proud to be a spiritual rebel.
ஓகேயா? ஸோ அப்ப இப்படி இருக்க சமூகமே எப்படி இருக்கும்? இந்த சமூகத்துல பிறக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி வந்து தமிழ்நாட்டுல இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இருந்தெல்லாம் ஃபியூஸ் கட்டியவே புடுங்கிட்டோம். அப்ப எனக்கு அது அவ்வளோ ஹாப்பி. இப்ப டிவிக்கே ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்தை காட்டிலும் டிஎம்கே, ஏடிஎம்கே இருந்து ஃபியூஸ் கட்டியே பிடிக்கிட்டோம்ல. அந்த மாதிரி நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸ், சோல்மேட்ஸ், இந்த டிவைன் கவுண்டர் பார்ட்ஸ் நம்ம 2 பேரும் சேரும் போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இந்த கார்மிக் பேட்டர்ன், டாக்ஸிக் பேட்டர்ன், நார்சிஸ்ட் இவங்கிட்ட இருந்து ஃபியூஸ் கட்டியவே பிடுங்கிடுவோம்ல. அது எப்படி ஜெகஜோதியா இருக்கும், எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு அவ்வளோ ஐ ரியலி லிட்ரலி ஃபீல் சோ ஹாப்பி. எனக்கு இது எப்படி வார்த்தைகளால சொல்லணும்னு கூட தெரியல. அவ்வளோ சந்தோஷம், மென்னைய நெரிக்கிற அளவுக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு உச்சிக்கேறி அந்த சந்தோஷம் இருந்துச்சு நைட்டு. ஈவன் இப்போ சொல்லும் போது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ தட் மச் எமோஷனல் கனெக்ட் ஐ ஹாவ் டுவர்ட்ஸ் மை பேஷன் as well as might be அந்த எமோஷனல் கனெக்ட் ஐ கேன் see there டிவிகேல. ஏன் சொல்றேன்னா, இது எல்லாமே நம்ம எதுக்கு பண்றோம்? இந்த எமோஷனல் ஹீலிங், திஸ் எல்லாமே ஃபார் அ பீஸ்ஃபுல் லிவிங். இப்போ இந்த டிஎம்கே ஆட்சியோ ஏடிஎம்கே ஆட்சியோ நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்றோம்? ஐயோ, எங்க பார்த்தாலும் அலறல் சத்தம், எங்க பார்த்தாலும் பயம், நடுக்கம், நிம்மதியா ரோட்ல நடந்து போக முடியல, நடந்து போயிட்டு செயின் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லை? அட்லீஸ்ட் இந்த மாற்றம் வேற ஒருத்தவங்க கையில கொடுத்தாலாவது அந்த பீஸ் வரும், அமைதி வரும். இதுக்காக தானே மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த என்ன சொல்றோம், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒவ்வொரு பர்சனுக்குள்ளேயும் நடக்கணும், ஸ்பிரிச்சுவலா இவால்வ் ஆகணும், அசென்ட் ஆகணும். இதெல்லாம் எதுக்கு பேசுறோம்? பீஸ் ஆஃப் மைண்டுக்காக தானே பேசுறோம். ஸோ isn't there any emotional connect? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ நம்ம ரீடிங்குள்ள போவோம். ஓகே, பாய்.